எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது எதுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆக்சுவலி. ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்தா டிசைன் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங்கெல்லாம் எப்படிலாம் பண்ணுறது, ஸோ எப்படிலாம் அப்ரோச் பண்ணுறது, ஸோ இப்போ ஏஐ டூலெல்லாம் எங்கேயுமே யூஸ் ஆகுது, ஸோ அதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், ஸோ ஏஐ வந்து ஃபியூச்சரில் என்ன ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் ஏஐ ரிலேட்டடாக யாருக்குமே அதிகமாக தெரிஞ்சிருக்காரு. இப்போ சிஸ்டம் ரிலேட்டடாக அதிகமாக யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்க. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக தான் இருக்கும். ஏஐயோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் இருக்குமா, ஆஃப்டர் கோவிட் முன்னாடி தான் நமக்கு ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் அது மாதிரி இல்லை. அப்போ இது ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இங்கே யூஸ் பண்ணுறாங்க. சாட் ஜிபிடியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா கொடுத்தோம் அப்படின்னு ஆகும். உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ மெயினாக இது எதுக்காக இந்த இடத்துல ஏஐ டூல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் அப் நியூவாக யாராச்சும் ஏதாவது ஒரு டிசைன் திங்கிங் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு தொழில் ரிலேட்டடாக இருக்குது, ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக அதிகமாக வந்து இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா ஹியூமனோட ஒர்க் என்ன இருக்கும், அதிகமாக கம்மியாகும். இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும் அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹியூமன் பீயிங்கோட இது என்ன ஆகிடும், கம்மியாகும். இப்போ நம்ம ரொம்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், வாக்கிங்கே இருக்காது. என்னென்னா டெக்னாலஜி அதிகமாக என்ன ஆகும், நம்ம ஆயுசு கம்மியாகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் பார்த்தா 100 எல்லாம் டச் பண்ணியிருப்பாங்க. இப்போ டூல்ஸ் உங்களுக்கு அதிகமாக போது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐ பவரெல்லாம் கம்மியாகிடும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மொபைல் ஃபோன்ஸ் ரேடியேஷன்ஸ் அதிகமாக கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ அந்த இடத்துல இன்னோவேஷன்ஸில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இன்னோவேஷன்ஸ் இருக்குது, டெக்னாலஜி அதிகமாகிட்டே இருக்குது. பட் அந்த இடத்துல பொல்யூஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. அதிகமாக தான் கம்மியாகிட்டு இருக்கா, அதிகமாக அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெக்னாலஜி நம்ம எந்தெந்த இடத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சரில் வந்து இந்த டெக்னாலஜி இப்போதையும் தெரியும். ஏன்னா இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஸ்கூல்லேயே இனி வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும் ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட பிரான்ச் தான். கம்ப்யூட்டரோட பிரான்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஐடிஸாக மாற்றிருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி மாற்றிருக்கு. எல்லாமே என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் தான். இப்போ எப்படி சயின்ஸ் எப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மாதிரி